சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரோகிணி போயிட்டு மனோஜ், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, உன்னை நான் இப்படியா பார்க்கணும், உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணேன், எப்படியெல்லாம் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், கடைசியில உனக்கு இப்படி ஒரு நிலைமையா மனோஜ்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து, ஏய் நீ எதுக்காக இங்க வந்த, என் நிலைமைக்கு ஒட்டு மொத்தமா காரணம் நீதான், உன்னால தாண்டி நான் இந்த நிலைமையில இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்றாங்க. மனோஜ், அது எப்படி மனோஜ் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியும், உன் குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தராவது உன்னை வெளியே எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டமா இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்களா? ஆனா நான் பாத்தியா உனக்காக துடி துடிச்சு வந்திருக்கேன். என்னை என்னதான் நீ வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாலும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிக்கிறதே நான் தான் மனோஜ். அதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் மனோஜ், வா மனோஜ்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து, என்னுடைய தம்பியும் மீனாவும் என்னை வெளியே எடுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். என் குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன உன் பக்கம் திருப்பலான்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. அது நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இன்ஸ்பெக்டர் யார் என்ன பார்க்க வருதுனாலும் நீங்க பாட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? முதல்ல இவளை வெளியே தள்ளுங்க, வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து, ஏமா அவருக்கு தான் உன்னை பார்க்க விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்காகமா வந்து நின்றுட்டு இருக்க, ஒழுங்கா வாமா வாமா சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், நான் கடைசி வரைக்கும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், யார் உன் கூட நின்றாலும் நிக்கலனாலும் உனக்கு துணையா எப்பவுமே நான் இருப்பேன் மனோஜ்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு முத்து, மீனா, அதே மாதிரி வந்து நம்ம விஜயமும் வராங்க. விஜய வந்து ரோகிணியை பார்த்ததும், ஏய் எதுக்காகடி இங்க வந்திருக்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்தப்போ என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தலையா, திரும்ப எதுக்காக இங்க வந்திருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என் புருஷனை வெளியே எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்க அவரை தவிக்க விடலாம், என்னால அப்படி தவிக்க விட முடியாதுன்னு சொல்லி ரோகிணி சொல்ல, உடனே முத்து, அவன் என்னுடைய அண்ணன், என் அண்ணனை எப்படி வெளியே எடுக்கணுன்றத நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ போ சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணியை விரட்டி அடிக்கிறாங்க. இப்ப நம்ம சந்தோஷி சாரி கார்ல இருந்து இறங்குறாங்க. இத ரோகிணியை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா போயிட்டு கேஸ வாபஸ் வாங்குறாங்க. கேஸ வாபஸ் வாங்கினதும் இப்ப மனோஜ வெளியே எடுத்துடுறாங்க. சந்தோஷி வந்து ரொம்பவே கோபமா முத்து மீனை முறைச்சிட்டு போறாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட வந்து 48 லட்சம் ரூபாய் பணம் என் அண்ணன் வாங்கினதா சொன்னீங்க, அதுக்கு வட்டி முதலா எல்லாம் சேர்த்து இப்ப நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தோம் நீங்க யார் சொல்லி இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களை எப்படி கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், எங்களை அவமானப்படுத்தணும், எங்களை நிலக்கொலைய வைக்கணும்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. எல்லாத்தையுமே போராடுற அளவுக்கு கடவுள் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, நாங்க போராடுவோம்னு சொல்லி முத்து வந்து சொல்றாங்க. சந்தோஷி எதுவுமே பேசாம கோவமா அங்கிருந்து கிளம்பி நேரா சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. மேம், மனோஜ் மேல கேஸ் கொடுக்க சொன்னதும் நீங்க தான், கேஸ வாபஸ் வாங்க சொன்னதும் நீங்க தான், அப்புறம் எதுக்காக கேஸ கொடுக்க சொன்னீங்க? அந்த முத்தெல்லாம் அவன் ஒரு டிரைவர், அவன் என்கிட்ட வந்து எப்படி தெனாவுட்டா பேசுறான் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க மேம் சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க அடிமடியிலே கைய வச்சுட்டாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, மனோஜ் வெளியே வந்துட்டா என்ன, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு காலமா இல்ல நேரமா இல்லையா, அந்த குடும்பத்தோட ஆலமரமே யாரு தெரியுமா, அண்ணாமலை. அண்ணாமலைக்கு மட்டும் ஏதாவது சின்னதா ஒண்ணாச்சுன்னா அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா வந்து இடிஞ்சு விழுந்துடும். அதனால அண்ணாமலையை இனி நான் டார்கெட் பண்ண போறேன், எனக்கு தேவை அந்த வீடு, அந்த வீடு கிடைக்கணுன்றதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அது இல்லாம அந்த மீனா ஒரு செங்கலை கூட பேக்க முடியாதாமே, அவ முன்னாடி அவங்க குடும்பத்து முன்னாடி அந்த வீட்டை என் பேருக்கு மாத்திட்டு அந்த வீட்டை இடிச்சு தர மட்டுமாக்கணும். அந்த மீனா என்ன பட்ட அசிங்க அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பழி தீக்கணும். அதுக்காக அண்ணாமலையே இப்ப குறி வைக்க போறேன், அதுவும் யார் மூலியமா தெரியுமா, ரோகிணியே போய் செய்ய போறேன்னு சொல்லி சிந்தாமணி வந்து சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மேம், நீங்க பார்த்து பத்திரமா எது ஒண்ணும் பண்ணுங்க, ஏன்னா முத்து மீனா லேசானவங்க கிடையாது, நீங்க ஏதாவது சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ண கூட அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால உஷாரா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரோகிணி மூலியமா வந்து அண்ணாமலைய அழிக்கணும்ன்றதுதான் சிந்தாமணியோட பிளான். ரோகிணி இதுக்கும் துணை போவாங்களா, இல்ல சிந்தாமணி நம்ம லைஃபுக்காக நல்லது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம லைஃபவே அழிக்கிறதுக்காக தான் சிந்தாமணி பிளான் போடுறாங்கன்ற விஷயத்த ரோகிணி வந்து எப்ப தெரிஞ்சுக்க போறாங்க? ரோகிணியும் சிந்தாமணியும் சேர்ந்துதான் இப்படி கூட்டு சதி வேலை செய்யறாங்கன்றத
மீனா கண்டுபிடிச்சி ரோகிணிக்கு சிந்தாமணிக்கும் சரியான தண்டனை மீனா கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.